ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸு. முதல்ல உருளைக்கிழங்கை எடுத்து கட் பண்ணி வேக வச்சு எடுத்து தோலை உரித்து நல்லா பொல பொலன்னு உதுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வடை சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா உதுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா பொல பொலன்னு இருக்கணும் உருளைக்கிழங்கு கட்டி இல்லாமல் பொல பொலன்னு இருந்தால் தான் சுவையாக இருக்கும் பொரியல். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும், நமக்கு சுவையாக இருக்கும் பொரியல். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, அதுலேயே ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். 3ஐயும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும். காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்சு உதுத்து வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ அதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு அப்படியே ஸ்பூனில் போட்டோம்னா ஒரே இடத்துல கட்டியாக நின்றுக்கும். அதனால் தூளுப்பை நல்லா கையில் எடுத்து நல்லா உதுத்துட்ட மாதிரி போட்டோம்னா நல்லா கரெக்டாக அதோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். நல்லா அந்த வெங்காயம், உப்பு, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வேகட்டும். அனலை கம்மியாக வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா அது வேகட்டும். அதோட ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து பக்குவமாக வேகிற வரைக்கும் இருக்கட்டும். அதுலேயே இன்னும் அதில் சேர்க்குறதுக்கு தேங்காயும் கொத்தமல்லி தலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்ச நேரம் அது நல்லா பொன்னிறமாக வேகட்டும். கொஞ்சம் நேரம் அந்த வெள்ளை கலராக இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கலர் மாறின உடனே எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை போட்டுக்கலாம். அதோட தேங்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா சேர்ந்து வேகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. தேங்காய் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி தலையை அதோடு சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை அதோடு மிக்ஸ் ஆகட்டும். அப்படியே கிளறி விட்டு நம்ம அதை அப்படியே வடை சட்டிலேயே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். உடனே எடுக்காமல் அதில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம், பாய்.